ஸ்ரீவித்யா ஏன் அப்படி இந்த ஸ்ரீவித்யா பத்தி இப்ப பேசுறோம்னா, கருங்கல்லால ஆன மேரு. இந்த மேரு வந்து பெருசா பஞ்சலோகத்தை பார்த்தா கருங்கல் மேரு வைக்கிறதுக்கு நிறைய ஐதீகங்கள்லாம் உண்டு, நிறைய நிலைகள் உண்டு. நீங்க ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்றது எந்த அளவுக்கு விசேஷமோ அதே மாதிரி ஸ்ரீசக்கரத்துல 33 கோடி தேவர்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஒரு ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணிட்டீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்றதுக்கான பலன். அந்த மாதிரி கருங்கல் ஆல செய்யப்பட்ட மாபெரும் ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்கு. காஞ்சி காமாட்சியில உண்டு, திருவேற்காட்டில் ஒன்று நிறைய கோவில்கள்ல ஸ்ரீசக்கரம் வச்சிருப்பான். ரொம்ப ஆகர்ஷணம் அதிகம், அம்பாள் பரிபூர்ணமா நிறைஞ்சிருப்பான். இப்போ இந்த கோவில் நம்ம பார்க்கும் போது அப்படியே ஒவ்வொரு நாளும் அதோட வளர்ச்சி அப்படின்றது, அம்பாள் நான் இங்க இருக்க அப்படின்றத ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவர் உணர்த்தின்றே இருக்கான். அது உணர்ந்தவங்களாலையும் உணரப்பட்டவங்களாலையும் அது புரியும். அதனால இந்த நாள்ல விசேஷமா இந்த திருமண தடைகள்லாம் இருக்கக்கூடிய குழந்தைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 10-12 ராகு கால நேரங்கள், இந்த நேரங்கள் எல்லாம் அபிஷேகம் பண்றது, இங்க வந்து அம்பாளை பார்த்து பூஜை பண்றதால நல்ல கணவர்கள் அமையும். இதே மாதிரி கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய பரஸ்பரம் இல்லாத ஒரு அன்பு இல்லாத நிலைகள் இருந்தா கூட நீங்களும் வெள்ளிக்கிழமையில வந்து கருமாரியான கிரகங்களுக்கெல்லாம் அதிபதி நவக்கிரக நாயகின்னு நம்ம கருமாரியை தான் சொல்றோம். அதனால இந்த நவக்கிரகங்களால ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துயர்களையும் போக்க வல்லவர் அன்னை கருமாரி. இவரை பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை ராகுகால நேரங்கள்ல வந்து அன்னை வாராகியும் இருக்கா, அவரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு தீபம் போடுங்க, மஞ்சள் அரைச்சு அவளுக்கு சாப்பிட்டுங்க. அம்மா உன் மனம் குளிர்னா மாதிரி என்னோட இல்லமும் உள்ளமும் குளிரும் அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தெரிந்த பாவம் துரோகங்கள்ல 2 வகை உண்டு. ஒண்ணு நம்ம அடுத்தவங்களுக்கு பண்றது, இன்னொரு நமக்கு நம்மளே பண்ணிக்கிறது. இந்த கோபம், மது, மாவிடம் இதெல்லாம் வந்து நமக்கு நம்மளே பண்ணிக்கிறது. அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு பண்றது எப்படி பண்ணும்போதே நமக்கு தெரியும், அது துரோகம். அதனால இது 2க்குமே கர்மாக்கள் பாபங்கள்லாம் உண்டு. இந்த பாபங்களை போக்குறதுக்கு கஷேத்ராடனம், தீர்த்தவாரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தா கூட தலைமையா வந்து பால் அபிஷேகம் தான் நம்ம சொல்றோம். இந்த பால் அபிஷேகம் நாங்க பண்றதாலேயே நமக்கு தெரிஞ்சு தெரியாம என்ன கர்மாக்கள் இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட பரிபூர்ணமா சரணாகதி பண்ணி அவளுக்கு அந்த அபிஷேகம் செய்து இன்றையிலிருந்து அம்மா இந்த மாதிரி வெண்மையான மனமும் நல்ல உள்ளமும் குடும்பம் தான். ஏன்னா நீங்க பாப்பீங்க தேங்காய் உடைச்சு யாரும் சாமிக்கு பார்த்தா மாதிரி வைக்க மாட்டாங்க, நம்மளை பார்த்தா மட்டும் வைப்பாங்க. ஏன் காரணம் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தை வந்து எவ்வளவு பழம் இருக்கு, ஆனா வாழைப்பழம் தான் வைப்பாங்க. மற்ற பழம்லாம் சாப்பிட்டுட்டு போட்டீங்கன்னா அது மரமாவதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாழைப்பழத்தை நீங்க சாப்பிட்டு போட்டாலும் அப்படியே போட்டாலும் மரம் ஆகாது. அந்த மாதிரி இதே என்னோட கடைசி பிறவியா இருக்கணும், உங்ககிட்ட என்ன வந்து சேர்த்துக்கோன்னு அம்பால நம்ம பிரார்த்தனை பண்றதுக்காக தான் இந்த வாழைப்பழம் மாதிரி எனக்கு ஒரு முக்தியும், இந்த தேங்காயில இருக்கக்கூடிய வெண்ணெய் மாதிரி எனக்கு ஒரு மனசும் குருமான்னு அம்பாள் பிரார்த்தனை. உங்க பால் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கும் அம்பாள் அந்த நிலைகள் கொடுப்பான். நான் தான் இது வரைக்கும் பண்ண பாவனா கழிச்சு ஃப்ரெஷ்ஷா போய் பண்ணக்கூடாது. அதனால இன்றைய தினம் உங்களுக்கான தருணம், அம்பாள் எடுத்த பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லது நடக்கும். கருணை கடல் கருமாறி இருக்கும் போது கவலை எதுவுமே தேவையில்லை. ஓம் நமோ.